வணக்கம் நண்பர்களே, மேடி ஹியர், நோ ஃபியர். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மே 1 இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பாளர் தினம். என்னோட சார்பாக அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி ஆள்னு வச்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போர்ட் பண்ணுங்க கேஸ், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மே 1 வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுது. அமெரிக்கா போன்ற சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் கொண்டாடப்படுது. ஆனால் நிறைய நாடுகளில் உலகத்தில் பொதுவாக மே 1 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுது, ஓகேங்களா? இந்த உழைப்பாளர் தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 100-150 வருடத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உழைப்பாளர்களுக்கு 18 மணி நேரம் வேலை வாங்கப்பட்டது. அதாவது ஒரு உழைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செஞ்சு தேஞ்சு போகணும் முதலாளிகளுக்காக. அதனால இந்த உழைப்பாளர்கள்லாம் இதை வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு வந்து 10 மணி நேரம் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி 18 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வேலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு 1806 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசு ஊழியர்களுக்கு மட்டும் 10 மணி நேரம் வேலையை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸை அது மாதிரி போட்டாங்க. இருந்தாலும் இந்த உழைப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய போராட்டத்தை கைவிடலை. பல வருஷ போராட்டங்களுக்கு பிறகு மே 1, 1886ஆம் ஆண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. அது அமெரிக்கா அரசும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் வேலையாக மாற்றுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இந்த உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தொழிலாளர்களுக்குன்னு ஒரு இயக்கம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுது. இந்த உழைப்பாளர்களுடைய மகிமையும் அவங்களோட சிறப்பையும் போற்ற விதமாக தான் இந்த மே 1 வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளர் தினமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. அது உண்மைதான் நண்பர்களே. உழைப்பாளர் இல்லாத ஊர் தான் எங்கும் இல்லை, உழைப்பாளர் இல்லாத நாடு தான் எங்கும் இல்லை, உழைப்பாளர்கள் இல்லாவிட்டால் அது நாடே இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு விஷயம். உழைப்பாளர்கள் இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம இப்படி இல்லை. நம்ம இங்கே உழைப்பாளர்கள் இல்லைன்னா இந்த வீடு இல்லை, உழைப்பாளர்கள் இல்லைன்னா இங்கே எதுவுமே கிடையாது. அதனால் உழைப்பாளர்களையும் மதிப்போம் நண்பர்களே. உழைப்பாளிகளால் தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால்கள் வெட்டப்படுது. உழைப்பாளிகளால் தான் ஆறுகள், வயல்கள், வீடுகள், மாளிகைகள் எல்லாமே உழைப்பாளிகளால் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுது. இது மாதிரி நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற அந்த உழைப்பாளர்களை நாம் போற்றி நினச்சி பார்க்கறதுக்காக தான் இந்த மே 1 வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுது. அதனால் என்னுடைய சார்பாக உழைப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.